இப்பொழுது நாம் கேட்க போகும் செய்தி மேகாலயாவில் ஜிங்கூர் கோங்கலாட் என்பவருக்கு இயேசு வெளிப்படுத்தியது. இந்த செய்தியை மேகாலயா சில்லாங்கின் பேராயர் விக்டர் லிங்டோ அவர்கள் அங்கீகரித்தார். இந்த செய்தி இரக்கத்தின் கடைசி மணி நேரம் என்ற புத்தகத்தில் உள்ளது. மனித துர்மார்க்கத்தில் சரீர பாவங்களும் அடங்கும். நிர்வாணத்தை காட்டுவது ஏற்றுக்கொள்ளப்படும். குழந்தைகள் உட்பட பலர் தங்கள் நிர்வாணத்தை காட்டுவார்கள். கருக்கலைப்பு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக முன்வைக்கப்படும். மக்கள் தங்கள் நாடுகளின் பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பல நாடுகளில் பாவம் உடல் நோய்களை ஏற்படுத்தும். பொது இடங்களில் கூட மக்கள் சரீர பாவங்களை செய்வார்கள். கொலை என்பது சர்வ சாதாரணமாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்தவர்கள் அத்தகைய சட்டங்களை எதிர்ப்பதும் ஒரு குற்றமாக மாறும். இயேசுவின் மீது பாசம் காட்டுவது கூட கிரிமினல் குற்றமாக மாறும். உண்மையான சிலுவையை கையில் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் குற்றவாளி என்ற தீர்ப்பு கிடைக்கும். மதமும் அரசியலும் ஒன்றாகிவிடும். இந்த துன்புறுத்தலின் விளைவாக பலர் தங்களை அறியாமலேயே மிருகத்தை வணங்கி வழிதவறி செல்வார்கள். அவர்கள் மீது எதிர் கிறிஸ்துவின் செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கும். எதிர் கிறிஸ்து முதலில் தன்னை ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வான். அவன் தனது உரைகளில் விவிலியத்தில் இருந்து பல விஷயங்களை மேற்கோள் காட்டுவான்.